ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் 56வது சர்க்கம். சிம்மாசப மரத்தினடியில் உட்கார்ந்திருக்கும் சீத்தையை நமஸ்காரம் செய்துட்டு என்னுடைய பாக்கியத்தால் சேமமாக இருக்கும் தங்களை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஹனுமான். அப்போ புறப்பட தயாராக இருக்கும் ஹனுமான சீதாதேவி அன்புடன் பார்த்து பார்த்து கணவரிடம் கொண்டுள்ள நெருக்கமான பாசத்தை புலப்படுத்தும் சொற்களை சொல்கிறாங்க. எதிரிகளை மாய்ப்பவரே, மேற்கொண்டுள்ள காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீங்கள் ஒருவரே போதும், அதனால் உனக்கே கீர்த்தி பெருகும். எதிர்ப்படைய மாய்க்கவல்ல ஸ்ரீராமர் இலங்கையை பானங்களால் கலக்கி என்னை அழைத்து சென்றாங்கன்னா அதுவே அவருடைய பெருமைக்கு அழகாகும். அதனால் போரில் வல்லவரான ஸ்ரீராமருடைய பராக்கிரமத்துக்கு ஏற்றபடி நீ செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளணும். இந்த விதம் பொருள் பொதிந்த தாயும் வினயமாகவும் எடுத்துக்கொண்டுள்ள காரியத்தின் வெற்றிக்கு உதவுவதாகவும் இருக்கும் சொற்களை கேட்டு ஹனுமான் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. வானர கரடி வீரர்கள் சூழ வெகு விரைவில் காகுத்தன் இங்கே வரப்போகிறாங்க. எதிரிகளை யுத்தத்தில் வென்று தங்களுடைய துயரத்தை துடைக்க போகிறாங்க. இப்படி வைதேகிக்கு தைரியம் சொல்லிவிட்டு வாயுகுமாரரான ஹனுமான் திரும்பி போவதற்கு நிச்சயம் செய்து மாதா சீதா தேவியை நமஸ்காரம் செய்கிறாங்க. எதிரிகளை அழிப்பவரான அந்த வானர சிங்கம் தன் எஜமானரை பார்க்க வேண்டும் என்ற பேராவல் என்ற சிறந்த மலையின் மேலே, மிதுராய் அரிஷ்டம் என்ற சிறந்த மலையின் மேலே ஏறுறாங்க ஹனுமான். உயர்ந்த வளர்ந்திருந்த கரும்பச்சை வண்ண பத்மக மரங்களின் வரிசைகளை கொண்டதும் கொடுமுடியில் தொங்கிக் கொண்டிருந்த மேகங்களும் உத்ரீயம் போல விளங்கியதும் பறந்து வழிந்தோடும் தாதுக்களாகிய கண்களை மங்களமான சூரியனின் கரங்களால் மனமகிழ்ந்து எழுப்பப்பட்டு விழிப்பதைப் போலவும் எங்கும் பெருகும் நீரோட்டங்களின் சீரான ஒளியால் வேதங்களை அத்தியனம் செய்வதை போலவும் ரொம்ப உயரமாக வளர்ந்திருந்த தேவதாரு மரங்களால் கைகளை உயர தூக்கி கொண்டிருப்பது போலவும் நாலு புறத்திலும் மேலிருந்து விழும் தண்ணீரின் சப்தத்தால் அழுவது போலவும் காற்றின் அசைந்தாடும் கருமையான எழிலை பாலை மரங்களால் தானே நடுங்குவது போலவும் துளைகளுள்ள மூங்கில்களில் காற்று புகுந்து வெளிப்பட்ட ஓசையால் கூவுவது போலவும் பயங்கரமான சர்ப்பங்களின் சுவாசத்தால் கோபத்துடன் பெருமூச்சு விடுவது போலவும் பனிமூட்டத்தால் மறைக்கப்பட்டிருந்த குகைகளால் தியானம் செய்வது போலவும் மேகங்கள் இறங்கி எல்லா திசைகளிலும் நடப்பதற்காக அமைக்கப்பட்டது போல தாழ்வரைகள் உடையதும் மேகங்களால் மாலை போல் சூழப்பட்ட சிகரங்களால் வானத்தை நோக்கி வளர்வது போலவும் மறைந்தும் மிகவும் நாசப்பட்டிருந்ததுமான குகைகள் நிறைந்ததும் ஆச்சா, பனி, அசுவகர்ண மூங்கில் முதலிய மரங்களை ஏராளமாக உடையதும் மலர் கொத்துகளிடையே கொடி வகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தும் பல்வகை விலங்கு கூட்டங்களால் நிறைந்திருந்தும் பெருகியோடும் தாதுக்களால் அணிய செய்யப்பட்டதும் அநேக நீர்வீழ்ச்சிகளில் உடையதும் கூட்டமாக கற்பாறைகள் நிறைந்து இருக்குதான். அந்த மாமுனிவர் யக்ஷ கந்தர்வ கிண்ணற உரகர்கள் வசிப்பதும் கொடிகளும் மரங்களும் நிறைந்ததும் சிங்கங்கள் வசிக்கும் குகைகளை உடையதும் புலிக்கூட்டங்கள் நிரம்பியதும் சுவையான கிழங்கு பழம் நீர் நிறைந்துள்ள அந்த மலையில விரைவில் ஸ்ரீராமரை தரிசிக்க போறோம்னு மகிழ்ச்சி பொங்க ஹனுமான் மலை மேல தாவி தாவி ஏறி போயிட்டே இருக்காங்க. மரத்தை தாவி மலையின் அழகிய தாழ்வாரங்கள்ல இருந்து பாறைகளும் அவருடைய காலடியில மிதிப்பட்டு ரொம்ப பெரிய சப்தத்துடன் நொறுங்கி போய் தூள் தூளா ஆனதான். அந்த மலையில ஏறியதும் ஹனுமான் பேருருவம் எடுத்துக்கொண்டாங்க. சமுத்திரத்தின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போறதுக்கு இறையருள் வேண்டி கொண்டார் ஹனுமான். வாயுகுமாரர் அந்த பர்வதத்தின் மேலே ஏறி நின்று மீன் சர்ப்பம் வசிக்கும் பயங்கரமான சமுத்திரத்தை பார்க்குறாங்க. வாயுகுமாரரான ஹனுமான் காற்றை போல கடுகிய வேகத்துடன் தெற்கிலிருந்து வடக்கு திசையை அடைகிறாங்க. சிறந்த அந்த பர்வதம் வானரரால ஹனுமானால பீடிக்கப்பட்டு அதிலிருந்து எல்லா ஜந்துக்களோடும் பூமிக்குள் புதஞ்சதாம். மலை சிகரங்கள் ஆட்டம் கண்டதாம். மரங்கள் முறிந்து விழுந்ததாம். அவருடைய தொடையின் வேகத்தால் தாக்கப்பட்டு மலர்களை கொண்ட மரங்களும் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதை போல பூமியில விழுகுதான். மலை குகைகள்ல இருந்து மகாபலம் பொருந்தியவைகளும் ஹனுமானின் காலடியால குகையில் அழுத்தப்பட்டதால சங்கடத்திற்குள்ளானவைகளமான சிங்கங்களின் பயங்கரமான அலறல் சத்தமும்
ஆகாயத்தை பிளப்பது போல கேக்குதான், கர்ஜிக்குதான் சிங்கங்கள் எல்லாமே. அலங்கோலம் அவிழ்ந்து கொண்டிருந்த ஆடைகளை கொண்டவர்களையும் சிதறி விழும் ஆபரணங்களை உடையவர்களுமான வித்யாதர பெண்கள் எதிர்பாராத விதமா பூமியிலிருந்து மேலே தூக்கி எறியப்பட்டாங்களாம். பருமனான உடல், அதிக பலம், ஒளி வீசும் நாக்கு, கொடிய விஷம் கொண்ட மலைப்பாம்புகள் தலையும் கழுத்தும் நசுங்கி தரையில் புரண்டதா. அப்பதான் உரக கந்தர்வ யக்ஷ வித்யாதரர்கள் துன்பத்திற்கான அந்த மலையை துறந்து ஆகாயத்தை சென்றடைகிறாங்க. மிக்க பலம் கொண்ட மாருதியால அலை கொண்ட அந்த சிறந்த பர்வதம் மரங்கள் சிகரங்களோடு கூட ஒட்டு மொத்தமா ரசதலத்தை சென்றடையுதான். 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் உடைய அந்த பெருமலை பூமிக்குள்ள அழுந்தி தரைக்கு சமமாக இருந்தான். அவங்க அந்த மாபெரும் சமுத்திரத்தை கடக்க விரும்பி அலைகள் ஈரச்சலிடும் சமுத்திரத்தின் அந்த கரையை நோக்கி விளையாட்டாகவே ஆகாயத்தில் தாவுனாங்களாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டம் 56வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.